அதிமுகவுடைய சட்டமன்ற குழு ரெண்டாக பிளந்திருக்கிறது. ஒரு செங்குத்து பிளவை அதிமுகவின் சட்டமன்ற குழு சந்தித்திருக்கிறத பார்க்கின்றோம். காலையிலேருந்து செய்தியில பார்த்திருப்பீங்க, நேரலையில பார்த்திருப்பீங்க. அதிமுக சட்டமன்ற குழு ரெண்டு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. நீங்க திரையில பார்க்கலாம். எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அவர்களுடைய பெயர்கள் எஸ்பி வேலுமணி, ஹரி, காமராஜ், கேபி அன்பழகன், இசக்கி சுப்பையா, சத்யபாமா, மரகதம் குமரவேல், மரகதம் வெற்றிவேல், லீமா ரோஸ், சுகுமார், சேகர், திலீபன், நடராஜ், நத்தம் விஸ்வநாதன், மோகன், ரவி மனோகரன், ராகேஷ், எம்ஆர் விஜயபாஸ்கர், கேசி வீரமணி, ஜெயக்குமார், ஹரி பாஸ்கர், சி விஜயபாஸ்கர், அருண்மொழிவர்மன், சி வி சண்முகம், பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் 25 பேர் வேலுமணி அவர்களோட ஒட்டி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த உத்தரவுக்கு முரணாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இபிஎஸ் நிலையை ஒட்டி அரசுக்கு எதிராக எஸ் ராமச்சந்திரன், உஷாராணி, ஜெயசுதா, சம்பத்குமார், தளவாய் சுந்தரம், நல்ல தம்பி, மணி, முக்கூர் சுப்பிரமணியன், ராஜசேகர், ராஜேந்திரன், வெங்கடாசலம், வெற்றிவேல், வேலழகன், வேலு, ஜெயசங்கரன், எடப்பாடி கே பழனிசாமி, ஓஎஸ் மணியன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ராஜேந்திரன், கேசி கருப்பண்ணன், கோவிந்தராஜன், சு பழனிசாமி என திரு பழனிசாமி உட்பட திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 பேர் அரசுக்கு ஆதரவாக இந்த தீர்மானத்தில் வாக்களித்திருக்கிறார்கள். 25 பேர் எஸ்பி வேலுமணியை ஒட்டி அரசுக்கு ஆதரவாகவும், அரசுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியை ஒட்டி அவர் உட்பட 22 பேர் அரசுக்கு எதிராகவும் வாக்களித்திருக்கிறார்கள். இதனது சட்ட விளைவு என்ன, அரசியல் விளைவு என்ன அப்படிங்கிற கேள்வி வரக்கூடிய நிமிடங்களையும், வரக்கூடிய மணி நேரங்களையும், வரக்கூடிய நாட்களையும், ஏன் வரக்கூடிய மாதங்களையும் ஆண்டுகளையும் கூட நிறைத்திருக்கலாம். இது ஒரு நீண்ட சட்ட போராட்டமாகவும் அரசியல் பிரச்சனையாகவும் தொடரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஏனென்றால் கட்சியில எல்லாரும் ஒரே நிலைப்பாடு தான், ஒரு விப் டைரக்ஷன் இருக்கும்பொழுது, கொறடா உத்தரவு இருக்கும்பொழுது வாக்களிக்க வேண்டும். இல்லை என்றால் கட்சி தாவல் தடை சட்டம் பாயறதுக்கான வாய்ப்பும் ஆபத்தும் இருக்கிறது. இதில் 2 விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார், கட்சி தலைவர் அல்லது பொதுச் செயலாளர் இல்லை தலைமை நிலையில் இருக்கிறவங்க யாரோ அவங்க நியமிக்கிறவங்க மட்டுமே விப். இதற்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது, நிறைய தீர்ப்புகள் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் மகாராஷ்டிர வழக்கில் இதே போல ஒரு சூழல் ஏற்பட்ட போது உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது, கட்சி தலைமை யாரை கொறடாவாக நியமிக்கிறதோ அதுதான் கட்சியுடைய கொறடா என்று கருதப்படும். அவர்கள் கொடுக்கக்கூடிய வெப்பு தான் செயல்பாட்டுக்கு வரும். அந்த செயல்பாட்டை மீறினா கட்சி தாவல் தடை சட்டம் வரலாங்கிற இன்டர்பிரிட்டேஷன்லாம் வருகிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் வலியுறுத்தி சொல்றார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இன்னொரு தரப்பில் இதுதான் பெரும்பான்மை சட்டமன்ற குழு, இப்போ இங்கே தான் மெஜாரிட்டி இருக்கிறது, நாங்கள்லாம் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, ஸ்பீக்கர் எடுக்கக்கூடிய முடிவு தான் ஃபைனல் அப்படின்னு சொல்ல, நமக்கு பேட்டியளித்த 2 முன்னாள் சபாநாயகர்களே இதில் 2 இன்டர்பிரிட்டேஷன்ஸை எடுக்கிறாங்க. இப்போ கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு முரணா வாக்களித்திருக்கக்கூடிய இந்த 25 எம்எல்ஏக்கள் மேல கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமானால் அதை எடுக்க வேண்டிய நிலையில ஸ்பீக்கர் இருக்கிறார். ஸ்பீக்கர் எடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஸ்பீக்கர் எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றத்துக்கு இது போகுமா, நீதிமன்றத்தில் போனா என்ன ஆகும், இப்படி பல கேள்விகள் நிறைத்திருக்கின்றன. இதெல்லாம் சட்ட கேள்விகள் இல்லையா? இதை தாண்டி இதனது அரசியல் விளைவுகள் என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. அதிமுக எப்படி சட்டமன்ற குழுவில் ஒரு ஸ்பிளிட்டை சந்தித்திருக்கிறதோ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு செங்குத்து பிளவு, ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு தரப்புல 25 பேர், இன்னொரு தரப்புல 22 பேர். எஸ்பி வேலுமணி தரப்புல 25 எம்எல்ஏக்கள் அவர் உட்பட, எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அவர் உட்பட 22 எம்எல்ஏக்கள் அப்படின்னு அதிமுகவுடைய சட்டமன்ற குழு செங்குத்தாக பிளந்திருக்கிறத பார்க்கின்றோம். இதே பிளவு கட்சியுடைய பல நிலைகளில் வருமா, கட்சியும் கூட ரெண்டா உடையுமா, ரெட்டையிலெல்லாம் முடங்கிய காலங்களெல்லாம் பார்த்தோம், அதை நோக்கி போயிட்டு இருக்கா, இல்லை ஒரு தரப்புடைய கரங்கள் மேலோங்குமா, இப்படி கேள்விகள் பல எழுந்திருக்கிறது.
இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.